ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆம் அருமையானவர்களே, சர்வத்தையும் படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். அந்த வார்த்தையானவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து மனுஷருக்கு ஒளியாய் வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற சூரியன் ஒழிந்து போகலாம், மறைந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நீதியின் சூரியனாயிருக்கிறார். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறபடி, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சமாயிருக்கிறார். அவராலே நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையிலே இனிமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு விடுதலை உண்டு. அந்த வார்த்தையிலே வெளிச்சம் உண்டு. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. உங்கள் இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாய் மாற வேண்டுமானால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.